மணி ஓசை. ஜப்பானிய கதை. நான் சாவதற்கு பயப்படவில்லை என்றால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மனைவி. இப்பொழுது என் கவலை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் போன பிறகு யாரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள்? வேதனைப்பட்டு கொண்டிருந்த கணவன் சொன்னான், உனக்கு பதிலாக யாரும் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்க மாட்டார்கள். நீ போய்விட்டால் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன். அவன் இவ்வார்த்தைகளை சொன்னபோது மனப்பூர்வமாகத்தான் சொன்னான். அவள் மீது அவ்வளவு ஆசை அவனுக்கு. இது சாமுராய் வாக்குதானே என்று கேட்டாள் மனைவி. சத்தியமாக சொல்கிறேன், இது சாமுராயின் வாக்குதான் என்று முகத்தை தடவி கொடுத்தான் கணவன். அப்படியானால் நம்முடைய தோட்டத்திலேயே என்னை அடக்கம் செய்து விடுவீர்களா? அந்த கோடியிலே நாம் 2 பேரும் நட்டு வைத்தோமே, அந்த சீமை வாதுமை நிழலில். வெகு நாட்களாகவே இதை கேட்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. நீங்கள் ஒருவேளை கல்யாணம் செய்து கொண்டால் என்னுடைய கல்லறை வீட்டருகில் இருப்பது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீங்க தான் வேறொருத்தி வரமாட்டாள் என்று வாக்கு கொடுத்து விட்டீர்களே, அதனால் என் ஆசையை சொன்னேன். நான் தோட்டத்தில் இருந்தால் உங்கள் குரல் கேட்கும், வசந்தத்துக்கு பூக்களை பார்க்கவும் முடியும் என்றாள். உன் ஆசையை நடத்தி வைக்கிறேன். இப்பொழுதே ஏன் அடக்கத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன் உடம்புக்கு அவ்வளவு மோசமில்லையே என்றான். எனக்கு நம்பிக்கை இல்லை. காலையிலேயே நான் செத்துப்போவேன். நீங்கள் என்னை தோட்டத்தில் தானே புதைத்து விடுவீர்கள் என்று மறுபடியும் கேட்டாள். ஆம், நாம் நட்டு வைத்த அந்த சீமை வாதுமை நிழலில் உனக்கு அழகான கல்லறை கட்டி வைக்கிறேன் என்றான் கணவன். எனக்கு ஒரு மணி கொடுப்பீர்களா? மணியா? என்ன மணி? ஆமாம், மணிதான். என்னுடன் ஒரு மணியை புத்த பிஷுக்கள் கொண்டு நடுகிறார்களே, அந்த மாதிரி மணி ஒன்றையும் என்னுடன் வைத்து அடக்கம் பண்ணிவிடுங்கள். மணியும் தருகிறேன். வேறு என்ன வேண்டும் உனக்கு? இனி ஒன்றும் வேண்டாம். இருக்கிற வரை என்னை ஆசையோடு வைத்திருங்கள். இனிமேல் சந்தோஷமாக செத்துப்போவேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணை மூடினாள். உயிர் அகன்றது. செத்தும் தூங்குவது போலத்தான் கிடந்தாள். முகத்திலே ஒரு புன்சிரிப்பு இருந்தது. அவள் ஆசைப்பட்டபடி தோட்டத்திலே அவளை அடக்கம் பண்ணினார்கள். அழகான கல்லறை கட்டினார்கள். கருணாசகர் மாளிகையில் ஒளி மிகுந்த சீமை வாதுமை நிழல் மண்டபத்தில் வாழும் பெரியக்காள் என சில சாசனம் பண்ணிவித்தார்கள். மனைவி செத்து 12 மாதங்களுக்குள் சாமுராயின் உற்றார் உறவினர்கள் அவனை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளும்படி நிர்பந்தம் படுத்தினார்கள். உனக்கென்ன வயதாகிவிட்டதா? கல்யாணம் செய்து கொள்வது சாமுராய் கடமையல்லவா? குழந்தை குட்டி இல்லாமல் நீ மாண்டு போனால் பித்ருக்களை வழிபடுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நெருக்கினார்கள். இடைவிடாது புத்தி சொல்லி அவனை கல்யாணம் செய்து கொள்ள வைத்தார்கள். பெண்ணுக்கு வயது 17 தான். மூங்கையாக நின்று இடித்து காட்டும் கல்லறை தோட்டத்தில் நின்றும் அவளையும் ஆசையோடு நடத்த முடியும் என்று கண்டான். கல்யாணமாகி 7 நாட்கள் வரை புது பெண்ணின் குதூகலத்தை பாழ்படுத்த எதுவும் நிகழவில்லை. 7வது நாளன்று கணவனுக்கு ராத்திரி நேரத்தில் அரண்மனை காவல் செய்ய வேண்டி ஏற்பட்டது. அன்று மாலையிலேயே ஏதோ காரணமற்ற பயம் அவள் மனசை கவ்வியது. தூங்கலாம் என்று படுத்தபோது தூக்கம் வரவில்லை. புயலுக்கு மிந்திய புழுக்கம் மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை அவளை அமுக்கியது. நடுநிசி ரிஷப நேரம். வெளியிலே இருட்டில் ஒரு மணி சத்தம் கேட்டது. அந்த அர்த்தராத்திரியிலே யார் சாமுராய் வீதி வழியாக போகக்கூடும் என்று அதிசயப்பட்டாள். சற்று நேரம் கழித்து மணி சத்தம் அருகில் கேட்டது. ஒருவேளை அந்த யாத்ரீகன் வீட்டுக்கு தான் வருகிறானோ? ஆனால் ஏன் அவன் புறவாசல் வழியாக வர வேண்டும்? அங்கே பாதையே கிடையாதே. திடீரென்று நாய்கள் அழுது ஓலமிட்டன.
என்ன பயங்கரமாக பிலாக்கணம் தொடுக்கின்றன. பேய் கனவு போல் பயம் அவளது மனசை கவ்வியது. ஆமாம், மணி சத்தம் தோட்டத்தில்தான் கேட்கிறது. எழுந்திருந்து சென்று வேலைக்காரனை எழுப்ப விரும்பினாள். எழுந்திருக்க முடியவில்லை. குரல் கொடுக்க முடியவில்லை. வாயிலிருந்து சத்தம் எழமாட்டேன் என்கிறது. ஆனால் மணி சத்தமோ வீட்டை நெருங்கிக் கொண்டே இருந்தது. நாய்கள் எண்ணமாக அலறுகின்றன. வீட்டுக்குள்ளே ஏதோ நிழல் நுழைந்த மாதிரி ஒருத்தி வந்தாள். கதவும் தட்டியும் தாளிட்டும் இறுக்கிதான் மூடிக்கிடந்தன. பிணவுடை தரித்து கையிலே ஒரு மணியேந்தி ஒருத்தி நுழைந்தாள். அவளுக்கு கண் இல்லை, வெறும் குழிதான். இருள் தேக்கியது. அவள் செத்து நெடுங்காலமாயிற்று. அவிழ்ந்து கிடந்த கூந்தல் முகத்தில் விழுந்து தொங்கியது. கண்ணில்லா முகத்தாள். மயிர் செழிவூடே நாக்கு இல்லாமல் பேசினாள். இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. இதற்கு நான் தான் எஜமானி. நீ போய்தான் ஆக வேண்டும். ஏன் நீ போகிறாய் என்று நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. நீ அவரிடம் சொன்னால் உன்னை சுக்கு நூறாக பீத்து விடுவேன். இப்படி சொல்லிவிட்டு அவள் மறைந்து விட்டாள். புது பெண் பயத்தினால் பிரக்ஞை இழந்தாள். விடியும் வரை அப்படியே கிடந்தாள். பட்ட பகலில் நேற்று ராத்திரி கண்டதும் கேட்டதும் நிஜமா பிரம்மையா என்று அவளுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. எச்சரிக்கை அவள் நெஞ்சை அழுத்தியது. அதனால் புருஷனிடமோ வேறு யாரிடமோ தான் கண்டதை சொல்ல அவள் துணியவில்லை. வெறும் துர்சொப்பனம், அதுதான் உடம்புக்கு பண்ணியது என தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். ஆனால் மறுநாள் இரவு சந்தேகத்துக்கு இடமற்று போய்விட்டது. ரிஷப நேரம் வந்ததும் மறுபடியும் நாய்கள் அழுகுரல் கொடுத்தன. மறுபடியும் மணி சத்தம் கேட்டது. தோட்டத்திலிருந்து வீட்டை நெருங்கியது. மணியோசை கேட்டதும் அவள் எழுந்திருக்க எவ்வளவோ முயன்றாள். மறுபடியும் நேற்று வந்த அவள் வந்தாள். நீ போய்விட வேண்டும். ஏன் போகிறாய் என்று நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. நீ அவரிடம் ரகசியமாக சொன்னாலும் உன்னை நான் கிழித்தெறிந்து விடுவேன். இந்த தடவை அவள் படுக்கைக்கு கிட்டவே வந்துவிட்டாள். குனிந்து முணுமுணுத்தாள். கைகளை ஆட்டி ஆட்டி பேசினாள். மறுநாள் காலை சாமுராய் அரண்மனையிலிருந்து வந்ததும் மனைவி அவனை தெண்டனிட்டு வணங்கி, எனது நன்றி கெட்ட நடவடிக்கையாகவும் வாக்கு கொடுத்ததுக்காகவும் தாங்கள் மன்னிக்க வேண்டும். நான் என் வீட்டுக்கு போக வேண்டும். உடனே நான் போய்விட வேண்டும் என்றாள். உனக்கு இங்கே என்ன குறை என்று அவன் ஆச்சரியப்பட்டு கேட்டான். நான் இங்கே இல்லாத போது யாராவது உன்னை துன்புறுத்தினார்களா என்றான். அப்படி ஒன்றுமில்லை என்று அவள் விம்மி விம்மி அழுதாள். எல்லோரும் என்னை அன்பாகத்தான் நடத்துகிறார்கள். ஆனால் நான் தங்களுக்கு பெண்டாட்டியாக இருக்க முடியாது. நான் போக வேண்டும் என்றாள். அடியேன் பெண்ணே, இந்த வீட்டில் உனக்கு வேதனையாக இருக்கிறது என்று கேட்க வருத்தமாக இருக்கிறது. யாரும் குறைவாக நடத்தாவிட்டால் நீ போக வேண்டிய காரணம் என்ன? நீ விவாகத்தை ரத்து பண்ணி கொள்ளத்தான் விரும்புகிறாயோ? என்னை நீங்கள் விலக்கிவிடாவிட்டால் நான் செத்துப்போவேன் என்று அவள் நடுங்கி அழுதாள். அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். இந்த விபரீத நடத்தைக்கு காரணம் என்னவென்று யோசித்து யோசித்து பார்த்தான். கடைசியாக மனசில் உள்ளதை காட்டிக்கொள்ளாதபடி பின்வருமாறு பதில் சொன்னான். உன்மேல் குற்றமில்லாத போது உன்னை உன் ஜனங்களிடம் அனுப்பி விடுவது மகா கேவலமான காரியம். காரணத்தை சொல்லு. கௌரவமாக விவாகரத்தை நான் விலக்குவதற்கு ஒரு வழி சொல்லு. உனக்கு விவாகரத்து பத்திரம் எழுதி தந்து விடுகிறேன். சரியான காரணத்தை சொல்லாமல் நான் உன்னை அனுப்பிவிட மாட்டேன். குடும்பத்தின் கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடாது. வேறு வழி இல்லாமல் நடந்ததை சொல்ல வேண்டியதாயிற்று. எல்லாவற்றையும் சொன்னாள். கடைசியாக, நான் தங்களிடம் சொல்லிவிட்டேனா, இனிமேல் அவள் என்னை நிச்சயமாக கொன்றே போடுவாள் என்று அழுதாள். சாமுராய் தீரன் பேய் பிசாசுகளை நம்புகிறவன் இல்ல. இருந்தாலும்
அந்த கணத்தில் அவன் திடுக்கிட்டு போனான். ஆனால் பயத்துக்கு சாதாரண காரணங்களை எடுத்து காட்டினான். அதை தீர்ப்பதற்கு மனதிற்குள் ஒரு யோசனை தட்டியது. நீ அதிகமாக பயந்து விட்டிருக்கிறாய். யாரோ உன்னிடம் ஏதோ அசட்டு கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீட்டில் நீ பேய் கனவு கண்டாய் என்பதற்காக நான் உன்னை தள்ளி வைத்துவிட முடியுமா? நான் இல்லாத போது நீ இந்த மாதிரி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் என்பது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இன்றிரவும் நான் அரண்மனைக்கு போக வேண்டும். ஆனால் உன்னை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டேன். என்னுடைய பணியாட்கள் இருவரை உன் அறையிலேயே தூங்காமல் இருந்து காவல் செய்ய சொல்கிறேன். நீ நிம்மதியாக தூங்கலாம். அவர்கள் யோகியர்கள், தீரர்கள் என்றான். இணக்கமாக பேசி அவளுடைய பயத்தை தெளிவித்தான். அவளும் வீட்டில் இருக்க சம்மதித்தாள். தன் பயத்தை நினைக்க தனக்கே வெட்கமாக இருந்தது அவளுக்கு. இளம் மனைவியை பாதுகாக்க நிறுத்திச் சென்ற காவலாளிகள் தீரர்கள். பெண்களையும் சிசுக்களையும் பாதுகாப்பதில் அனுபவம் உள்ளவர்கள். அவளது மனசை உல்லாசப்படுத்த வேடிக்கையான கதைகளை சொன்னார்கள். அவர்கள் பயத்தை மறந்துவிட்டார். தூங்குவதற்கு படுத்துக்கொண்டாள். காவலாளிகள் இருவரும் அதே அறையில் ஒரு தட்டிக்கு பின்னால் உட்கார்ந்து தூங்காமல் இரவை கழிப்பதற்காக தாயமாடினார்கள். தூங்குகிறவள் விழித்து கொள்ளாமல் இருக்க மெதுவாக பேசிக்கொண்டார்கள். அவளும் தொட்டில் குழந்தை மாதிரி தூங்கினாள். மறுபடியும் ரிஷப நேரம் வந்தது. பயந்து அலறிக்கொண்டு எழுந்தாள். ஏனென்றால் அவளது காதருகில் மணியோசை கேட்டது. அது நெருங்கிவிட்டது. இன்னும் நெருங்குகிறது. எழுந்து கூக்குரல் இட்டாள். ஆனால் அந்த அறையில் கூச்சலே இல்லை. மரணத்தின் மௌனம் நிலவியது. மௌனம் வளர்ந்தது. மௌனம் கனத்தது. காவலாளியிடம் ஓடினாள். தாயக்கட்டத்தின் முன் அவர்கள் விரைத்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவரை ஒருவர் நிலைக்குத்திய கண்ணுடன் பார்த்து கொண்டிருந்தனர். கூச்சலிட்டாள். அவர்களை உலுப்பினாள். அவர்கள் விரைத்து போயிருந்தார்கள். பிறகு அவர்கள் இருவரும் மணியோசையை தாமும் கேட்டதாகவும் அவளது கூச்சல் காதில் விழுந்தது என்றும் அவள் தொட்ட ஸ்பரிசம் கூட தெரிந்தது என்றும், ஆனால் தங்களுக்கு எழவோ பேசவோ முடியவில்லை என்றும் சொன்னார்கள். அதன் பிறகு காதும் கண்ணும் செயலற்று போயிருந்ததும் கடும் தூக்கம் கவ்வியதாம். உதய நேரத்தில் படுக்கை அறைக்குள் புகுந்த சாமுராய் மங்கி மடியும் தீப ஒளியில் மனைவியின் தலையற்ற முண்டத்தை கண்டான். அது இரத்த வெள்ளத்தில் இருந்தது. முடியாத தாய விளையாட்டு பாதியில் நிறுத்தப்பட்டு காவலாளிகள் உட்கார்ந்தபடி தூங்கினார்கள். எஜமானுடைய கூக்குரல் கேட்டு துள்ளி எழுந்தார்கள். தரையில் கிடந்த கோரத்தை கண்டு மருண்டார்கள். தலையை எங்கும் காணவில்லை. உடற்கூரை தலை துண்டிக்கப்படவில்லை. திருகி பீத்து அகற்றப்பட்டது என்பதை காட்டியது. இரத்தம் சொட்ட சொட்ட வெளிக்கூடத்துக்கு சென்றது. புயல் கதவுகளை யாரோ பீத்து அகற்றியிருக்கிறார்கள். புல்தரையில் இரத்த கசிவை தொடர்ந்து சென்றார்கள். மூவரும் மணல் வழியாக சென்றது. அள்ளிக்குளத்து ஓரமாக சென்றது. மூங்கில் செடியடியில் சென்றது. திடீரென்று வௌவால் மாதிரி கீரிச்சிடும் பேயுருவம் ஒன்றை கண்டார்கள். நெடுங்காலத்துக்கு முன் புதை உண்ட அவளுடைய உருவம் கல்லறைக்கு அருகே நின்றது. ஒரு கையில் மணியும் மறு கையில் இரத்தம் சொட்டும் தலையும் இருந்தது. காவலாட்களில் ஒருவன் புத்த நாமத்தை சொல்லிக்கொண்டு கத்தியை வீசினான். உடனே அது பொல பொலவென்று உதிர்ந்து விழுந்தது. சவத்துணியும் எலும்புமாய் இருந்தாள். சிதறிய மணி ஓசையுடன் கீழே விழுந்து உருண்டது. ஆனால் தசையற்ற வலது கை மணிக்கட்டிலிருந்து இற்று விழுந்த துடித்தது. இரத்தம் சொட்டும் தலையை எலும்பு விரல்கள் விடவில்லை. விழுந்த பாகங்களை பழுப்பு நண்டு கவ்விய மாதிரி. இது கொடுமையான கதை. செத்தவர்கள் இருப்பவர்கள் மீது வஞ்சம் தீர்ப்பது சரியானால் இதில் ஆண்மகன்தானே ஜவாப்தரி என்று கதை சொல்லியவரிடம் சொன்னேன். ஆண்கள் இப்படி நினைக்கிறார்கள், ஆனால் பெண்களின் மனசு வேறு விதம் என்றார் அவன்.
அவர் சொன்னது வாஸ்தவம்தான். இது இஜுமோ கதை தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. சாமுராய் என்பவர்கள் ஜப்பானில் சத்திரியர்கள் மாதிரி. நடுநிசிக்கு ஜப்பானியர் ரிஷப நேரம் என்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது. முற்றும்.